சுக்கிரனுடைய பெயர்ச்சி. சுக்கிரன் 30ஆம் தேதி ஜூன் மாதம் ரிஷப ராசிக்கு ஆட்சி பெற்று வரார். இது கிட்டத்தட்ட ஒரு மாத அளவிற்கு, அதாவது 27ஆம் தேதி 26ஆம் தேதி ஜூலை மாதம் வரைக்கும் தான் இந்த ரிஷப ராசியில இருக்க போறார். இந்த ஒரு மாத காலகட்டத்திற்கு ஒவ்வொரு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த ராசிகளுக்கு இந்த சுக்கிரன் ஆட்சி பெறும்போது வருமான ரீதியாக நிறைய ஒரு மாற்றங்கள் இருக்கும். சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய மாத வருமானத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதே சமயம் குருன்றது பாத்தீங்கன்னா வருட வருமானங்களை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகம். ராகுன்றது உங்களுடைய நிரந்தர வருமானத்தை தீர்மானிக்க கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்கும். அதனால இந்த சுக்கிரன் மாதம் மாதம் ஒரு ராசிக்கு டிரான்சிட் ஆகும்போது அந்த மாத வருமானத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா, மாத வருமானத்துல ஏதாவது ஒரு கடன் தொந்தரவுகள் இருக்குமா அப்படின்றதுதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கே வராததுனால ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். நீண்ட நாட்களாக இருந்த ஒரு அவமானங்கள், பேர் இழப்புகள் எல்லாமே ஈடுகட்டக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. எவ்வளவோ முயற்சி செய்தும் சில இடத்துல பாத்தீங்கன்னா உங்களால அந்த இழப்புகளை உங்களால மீட்டெடுக்கவே முடியாது. அந்த அளவிற்கு சில உறவுகளினுடைய இழப்பும், சில பண இழப்புகளும், சில தேவையில்லாத நகை இழப்புகளும் அதிகமாக இருந்திருக்கும் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு. இப்படிப்பட்ட இழப்புகளை மீட்டு எடுக்கிறதுக்குண்டான ஒரு தருணம் தான் இந்த ஒரு மாதம். இந்த ஒரு மாதத்துல நீங்க நகை வைத்து, அதாவது நகைகளை அடமானம் வைத்து இருக்கிறீங்க அப்படின்னா அதை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம். உறவுகள் முறையில ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னா அதையும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம். இப்படி எதெல்லாம் இழப்புகளா நீங்க கருதி உங்களால இனிமே எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைத்த இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அந்த தெய்வ அனுகூலத்தின் மூலமாக இந்த காலகட்டம் மிகவும் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. உங்களுடைய 2ஆம் இடத்துல குரு பகவான், உங்களுடைய ராசியிலேயே சுக்கிரன் பகவான், இப்படி 2 கிரகங்களும் மாறி மாறி இருக்கும்போது உங்களுக்கு மிக பெரிய அளவுல ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். திடீர் யோகங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இந்த யோகமான ஒரு பலன்களாக தான் இந்த மாதம் மாறப்போகுது. பொதுவாகவே இந்த ரிஷப ராசி என்பர்கள் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். எதையுமே பாத்தீங்கன்னா போனா போகட்டும் அப்படின்னு விட மாட்டாங்க இவங்க. அது எப்படியாவது நம்ம மீட்டு எடுத்துடணும் அப்படின்ற மாதிரியாக அந்த தன்னம்பிக்கையின் மூலமாக அதிகப்படியாக முயற்சி செய்யக்கூடியவர்கள் நம்ம ரிஷபராசி என்பர்கள். கடைசி வரைக்கும் தன்னுடைய உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் அதை மீட்டெடுக்கிறதுக்காக எதெல்லாம் இழந்திருக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம எடுக்கணும் அப்படின்னு உயிர் இருக்கிற வரைக்கும் போராடக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். எதையுமே சாமானியத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க. தன்னுடைய தன்மானமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய வருமானமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய உறவுகளாக இருந்தாலும் சரி, எதையும் சாமானியத்துல இந்த ரிஷப ராசி என்பர்கள் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல உறவுகளின் பிரிவுன்றது அதிகப்படியாக இருந்திருக்கு. தன்னுடைய கணவர் மூலமாக அந்த பிரிதல், தன்னுடைய மனைவி மூலமாக பிரிவது, இது எல்லாத்தையுமே அந்த ரிஷப ராசி என்பர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இது எல்லாமே இந்த ஒரு மாதத்துல பாத்தீங்கன்னா அவர்களோடு சேர்ந்து பேசக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு உண்டான ஒரு தேவைகளை நீங்க அறிந்து புரிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் வேலை இழப்புகள் அப்படின்றது இருக்கவே இருக்காது. யாருமே வேலையை விடக்கூடிய ஒரு தருணமாக இருக்காது. அப்படியே வேலையில கஷ்டமா இருந்தாலும் அந்த வருமானம்ன்றது உங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு சூழலா இருக்கும். அதனால வேலையை விடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் கூட இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருக்காது. இந்த காலகட்டம், அதாவது ரிஷபராசி அன்பர்கள் வெளிநாடு வேலைக்கெல்லாம் அதிகமாக முயற்சி செய்யக்கூடிய ஒரு தருணம். யாராவது சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு இங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நீங்க இதை அப்ளை பண்ணா உங்களுக்கு உடனே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை வைத்துட்டு இப்போ இந்த காலகட்டம் அதை அப்ளை பண்றதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் அந்த வெளிநாடு முயற்சிகள்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு
தருணமாக இருக்கும். இந்த சுக்கிரன் உங்களுடைய ராசியில இருந்து தன்னுடைய சமசப்தம பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறார். அதாவது 7ஆம் இடத்தை பார்க்கும் போது இதுவரைக்கும் தடைப்பட்ட அந்த திருமணங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா காதல் திருமணங்கள், இது எல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். திருமணங்கள்ல கிடைக்கக்கூடிய வரன்கள் மீது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் லெவல், அடுத்து காதல் திருமணங்கள் உங்களுடைய பெற்றோர்களின் ஒரு ஒத்துழைப்பை, அவர்களினுடைய முழு சம்மதத்தை பெற்று நீங்க திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம். இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த ராசி என்பர்களுக்கு மிக சுலபமாக, மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். யாராவது பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்க, லேடிஸ் பாத்தீங்கன்னா பெண்கள் தன்னுடைய தோழிகளோடு சேர்ந்து ஏதாவது ஒரு கூட்டு தொழில் செய்யலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு தருணம். அதற்குண்டான முயற்சிகள் எல்லாமே எடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஒரே மாதத்துல நம்ம தொழில்லாம் ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் சாதகமான அமைப்பு கிடையாது. ஏற்கனவே பிளான் போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதம் அதை எளிமையாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம். இல்ல இந்த காலகட்டத்துல அதற்குண்டான சில முயற்சிகள்லாம் எடுப்பீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து நீங்க ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம், அதுல வரக்கூடிய ஒரு ப்ராஃபிட்டை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியாக ஒரு பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலை மேம்படுத்துவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக எளிமையாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் நீங்க எப்போதும் போல உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நடத்தினாலும் கூட உங்களுக்குன்னு சில உண்மைகள் தெரிய வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு தவறு நடந்திருக்கும். அந்த தவறுகளை திருத்தி கொள்ள ஒரு வாய்ப்பாக தான் இந்த மாதம் இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு, இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதம் மிகவும் அனுகூலமான மாதமாக இருக்கும். இந்த தவறுகளை நம்ம திருத்திக்கிட்டா இந்த மாதிரியாக வாழலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மேம்பட்ட ஒரு எண்ணங்கள்ன்றது இந்த காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு மிக அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டூடெண்ட் விசாவா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் எளிமையாக அந்த வேலை, பார்ட் டைம் வேலையோ இல்ல முழு நேர வேலையோ கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் கல்லூரி மாணவர்கள் இவர்கள் உங்களுடைய படிப்புல மிக அதிக கவனம் செலுத்தணும். தேவையில்லாத எதிரிகள் வரக்கூடிய ஒரு நேரம். கல்லூரி மாணவர்களுக்கு தான் இந்த காலகட்டம் எதிரிகள் அப்படின்றது அதிகமாகுவதற்குண்டான ஒரு நேரம். அதனால நீங்க பெரிய அளவுக்கு உங்களை ஒரு தற்பெருமை செய்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. ரிஷபராசி மாணவ பருவங்கள் அப்படி தற்பெருமை செஞ்சுக்கிட்டீங்கன்னா எங்கேயாவது இருந்து ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய திசாபுத்தி பலன்கள் இந்த மாதம் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும், அடுத்து ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா அதற்குண்டான தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.